அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் சுகமாகவும் நலமாக இருப்போம் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். எல்லாரும் இப்போ நோன்பு வச்சுருப்பீங்க. இது எங்களுடைய தலை நோன்பு, முதல் நோன்பு அண்ட் இஃப்தார் தான் விலாக் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படின்னு பார்ப்போம். அன்றைய நாள் இப்போ இஃப்தார்னாலே முதல் வேலை அதுக்கான ட்ரிங்க்ஸுகளுக்காக கிளாஸ், அடுத்தது பவுல், கஞ்சி குடிக்கிறதுக்கு அந்த பிளேட்டிங் பண்ணுறது சாமான் எல்லாம் ஃபேன்டிக்கா பட்டிலேருந்து அதெல்லாம் எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் நேரத்தோட வச்சுட்டு எல்லாம் கழுவி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எனக்கு இஃப்தார் டைமுக்கும் அது ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். கழுவி நிற்க தேவையில்லை, ஒன்றும் தேடி நிற்க தேவையில்லைன்னபடி இப்போ இதுக்காக முதல்ல வேலையை இதெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கிட்டேன். கீழே வச்சுட்டு அப்படி எடுத்து வச்சு திரும்ப கழுவித்தான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய வீட்டுகளையும் நீங்களும் இப்படித்தானாண்டு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லார் வீட்லையும் இப்படின்னு எனக்கு தெரியாத எங்களோட வீட்டில் நான் இப்படி தான் செய்வேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபலூடா செய்யறதுக்கு இந்த சஞ்சா சீட் கசகசா அது ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு கிளாஸில் போட்டு அதில் தண்ணி ஒரு கப் மாதிரி ஊற்றி நல்லா கலந்துவிட்டு அப்படி ஊற வச்சுக்கணும். நீங்கள் அப்போதே போடு வேண்டாம். இதோட நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றினா டக்குன்னு ஊறி வந்துடும். நான் இது பச்சை தண்ணி ஊற்றிட்டு நான் அப்படியே ஊற வச்சுட்டேன். முதல் நோம்புக்கு எல்லோரும் எப்படி கஞ்சி பக்கெட் கழுவி இருப்பீங்க. நானும் அப்படித்தான் கஞ்சி பக்கெட் எடுத்து அதை நல்லா சோப் போட்டு லிக்விட் போட்டு நல்லா கழுவி அதையும் எடுத்து வச்சுட்டேன். என் அசரு பாங்க சென்னோடனே கஞ்சி போய்ட்டு அப்போ கஞ்சி எடுத்துன்னு வரணும். பள்ளி கஞ்சி தான் இங்கே எப்போதும் போல் நார்மல் பள்ளி கஞ்சி, அரிசி கஞ்சி, கறி போட்டு சிக்கன் பீஃப் போட்டு அப்படி இல்லை. எப்போ சரி இருந்து ஒரு நாளைக்கு இருக்கும். இப்போ இதெல்லாம் கழுவி வச்ச போகிற இந்த கூலிங் கிளாஸு நல்லா சோப் போட்டு அதையும் கழுவி வச்சுட்டேன். சும்மா நாளோட நோன்பு காலத்தில் இஃப்தார் டைம் ஆகிக்கட்டும், சஹர் டைமில் இந்த விசில் பாத்திரம் கழுவுறது தான் வேலை கூட. அடுத்தது இதுகளெல்லாம் நாங்கள் நேர காலத்தோடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு எங்களுக்கு வேலை அவசரமாக முடிஞ்சிடும். அப்போ எங்களுக்கு அந்த நோன்பு இருக்கிற டைமுக்கு இஃப்தார் டைமுக்கு முடிஞ்ச பிறகு ஓதல், தொழுகை அதுகள் எல்லாம் கூடுதல் அளவு எங்களுக்கு நேரத்தை கழிக்கணும். இப்போ இந்த ட்ரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் வாங்கின்னு வந்திருந்த ட்ரே ஒன்று தான் நல்ல கோல்டு கலரில் இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்றைய நாள் முதல் நாள் இஃப்தாருக்கு எதுவும் சோட்டி செய்யலை. இந்த பச்சை சமோசா வாங்கியிருந்தேன், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம் அந்த டைமுக்கும். அதையும் அப்படி மூடி வச்சுட்டேன். அப்போ அசர் நேரம் பள்ளிக்கஞ்சியும் வந்துச்சு. அதோட பேரிச்சம்பழமும் வந்துச்சு. பேரிச்சம்பழம் நான் வாங்கிருச்சில்ல, இந்த பழம் வந்தால் இதையும் ஒரு பொட்டில் போட்டு வச்சுருந்தேன். எப்போதும் போல் எங்களுக்கு தலை நோம்பு அன்றைக்கி இந்த பேரிச்சம்பழம் வந்துடும். இது முடிய வரிசையில் எங்களுக்கு எப்படியும் வாங்க வேண்டி வரும். இல்லாண்டா அடுத்த முறை 2வது முறையிலையும் அந்த பேரிச்சம்பழம் பள்ளியாலே கடிச்சிடும். முதல் நாள் இஃப்தாருக்கு சீனி கேரமல் கடற்பாசி போட்டு பொடியும் தான் செஞ்சுருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு ஃபேன் எடுத்துக்கணும். அதில் சீனி கரமல் பண்ணிக்கணும். சீனி கருகி வரிசையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சீனி நல்லா கருகிராமல் இருக்கணும், இல்லைன்னா கசப்பு ருசி வரும். இப்போ இந்த சீனி நல்லா கரையணும். இதுக்கு கொஞ்சம் சீனி சேர்த்துனோட இனிப்புக்கேற்ப சீனி சேர்த்துக்கலாம். சீனி ஒரு 3 கரண்டி மாதிரி தான் சேர்த்துட்டேன். இப்போ இது கையளவு கண்ணளவுன்னுவாங்க, அது போல் தான் நான் சேர்த்துட்டேன். அந்த அளவு ஒன்றும் இல்லை, எனக்கு இது பார்த்தாலே விளங்கும். இப்போ இது சேர்த்த போகிற இதோட கடற்பாசி 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டீஸ்பூன் போதும். அதுக்கு மேலே போட்டால் உங்களோட கடற்பாசி ஹார்ட் ஆயிரும். இதோட கொஞ்சம் ரம்பெல்லாம் சேர்த்துட்டேன். டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இல்லை, மறந்துடாதுங்க. இப்போ ரம்பலையும் சேர்த்த பொதி நல்லா கலந்து விடணும். அந்த ரம்பலை போட்டு இந்த புடின்னு சேர்ந்து நல்ல ஒரு மணம் வரும். அதோட மில்க் பவுடர் கரைச்சது தான் நான் 1/2 லிட்டர் எடுத்துட்டேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி நார்மல் மில்க் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கடற்பாசி கரையும் அளவுக்கு நீங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கணும். எப்படி இது நல்லா கலந்து வர இந்த கலர் மாறி வரும். இந்த கலரில் இப்போ உங்களுக்கு இது கையில் அந்த கரண்ட் இல்லத்தை பிடிச்சி பாசெல்லாம் விளங்கும். கொஞ்சம் ஒற்றை பாதம் இருக்க சொல்ல நீங்கள் இதை அப்படி இறக்கி அவங்களுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு இப்போ நல்லா பொங்கி கொதிச்சு வர சொல்ல அவங்களுக்கு தெரியும் இது நல்லா வெந்து வந்துட்டு. இப்போ இதை இறக்கி ஒரு ஃபில்டர் பண்ணிக்கணும். ஒரு வடி வச்சு வடிச்சுக்கணும். அப்போ தான் அதில் உள்ள ரம்பு, அடுத்தது கரையாத கடற்பாசியிலேருந்து நல்லா வடிபட்டு வரும். அப்போ எங்களுக்கு அந்த ஊற்றி அந்த கட் பண்ணுற சாப்பிட்ற டைமுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சி போய்ட்டுது இன்னப்படி. இப்போ இது வடிகட்டின போல் அதை அப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கப்பில் உள்ளத்தையும் அதில் உள்ள நுர மாதிரி இருக்கிறதையும் இன்னப்படி அந்த கரண்டியால் இன்னப்படி எடுத்துடணும். எடுத்துட்ட பிறகு நாங்கள் இந்த பவுலுக்கு ஊற்றுவோமோ அதில் செட் பண்ணி வைக்குவோமோ அதில் ஊற்றிக்கணும். நான் சின்ன சின்ன குட்டி இந்த கப்பில் ஊற்றிட்டேன். நான் இப்போ டேட்ஸ் எல்லா வீட்லேயும் பேரிச்சம்பழம் இருக்கும். அதில் இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுலேயும் ஒவ்வொரு துண்டை இன்னப்படி போட்டுட்டேன். உங்களுக்கு ஃப்ளம்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலும்.
இப்போ அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆறின பிறகு நார்மலாக வச்சுக்கணும். அதே ஃபேனில் வந்து ஃபலூடா செய்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/2 லிட்டர் மாதிரி அதில் ஒரு 4 டேப் மாதிரி மில்க் பவுடர் சேர்த்து அப்படி கலந்துட்டுக்கணும். இந்த கட்டி வந்து நல்லா சூடாகி வரச்சில் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். உங்களுக்கு இப்படி செய்யலைன்னா நீங்கள் மில்க் வந்து ஒரு ஜக்கில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி உங்களுக்கு மில்க் அடித்து எடுத்து அப்படி செய்யவும் வேணும். இப்போ இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரச்சில் உங்களுக்கு இதுக்கு சீனி சேர்த்துக்கலும். சீனி வந்து உங்களுக்கு இனிப்புக்கேற்ப சேர்த்துக்கலும். நான் அந்த கரண்டியால் ஒரு 2 மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதுக்கு உங்களுக்கு ரோஸ் சிரப் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அது ரோஸ் சிரப் தான் சேர்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு கடையில் வாங்குறதை விட வீட்டில் இன்னும் இப்படி சேர்த்துனா உங்களுக்கும் அவசரமாக இந்த ஃபலூடா அந்த ட்ரிங்க்ஸ் சொல்லி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கடையிலே வாங்கினாலும் அது அன்ஹெல்த்தி தான். இப்போ இது சேர்த்த பிறகு இந்த நல்ல கலர் ஒன்று வரும். எப்படி கலக்க சில பாருங்கள். இப்போ உங்களுக்கு இதுக்கு வந்து ஜெல்லி அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் ரெண்டும் போடாமல் நார்மலாக செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதோட வந்து நான் ஊற வச்சிருந்த கசகசா அதையும் இதை சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். நோம்பு திறக்கிற டைமுக்கு உங்களுக்கு சில்லுன்னு எடுத்து குடிக்கலும். இல்லைன்னா உங்களுக்கு ஐஸ் க்யூப் போட்டு அப்படியும் சேவ் பண்ணிக்கலும். நான் வந்து அப்படியே எடுத்து இது ஒரு ஜக்கண்டுக்கு போட்டு அதை அப்படியே மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதுவும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா மூடி வச்சணும். நல்லா ஆறின பிறகு வச்சணும் சூடான சாமானுண்டா. இப்போ இது வந்து ஆறின பிறகு நான் இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அடுத்து வந்து கட்பாசி செஞ்சிருந்ததால் அதையும் நல்லா ஆற வச்சு அதை வந்து ஒரு க்ளீன் ரெப் போட்டு நல்லா கவர் பண்ணி மூடி போட்டு தான் அதையும் வச்சுருந்தேன். உங்களுக்கு க்ளீன் ரெப் இல்லைன்னா உங்களுக்கு லன்ச் ஷீட் இருக்கும், இல்லாட்டி ஒரு பொலித்தீன் அதை சரி போட்டு நல்லா கவர் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் இல்லாமல் நார்மலில் வச்சு நீங்கள் இதை கூல் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு 6 மணி போல் தான் இந்த சோட்டீஸ்ண்டா இந்த சமோசா பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து டக்குன்னு 10-15 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துலேயும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா போட்டு தான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ எங்களோட இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து பள்ளிக்கஞ்சி, அதோட வந்து சமோசா, அடுத்து வந்து ஃப்ரூட்ஸுக்காக வந்து ஆரஞ்சு கொஞ்சம் கொண்டு வந்திருந்து அதை தான் இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். ட்ரிங்க்ஸுக்காக வந்து ஃபலூடா அதோட வாட்டர், அடுத்து வந்து இந்த கடற்பாசி புடின்னு செஞ்சுருந்தது. இப்போ இந்த புடின்னு எப்படின்னு காட்டேன் உங்களுக்கு. நோம்பு திறக்கச்சில ஒரு ஸ்பூனை வச்சு எடுக்கிற டைமுக்கு இப்போ காட்டையலாம். இப்போ இன்னும் இப்படி தான் காட்டையில். இப்போ வந்து ஃபலூடாவை நான் இந்த கிளாஸுக்கு ஊற்றினா அவள் வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டா இது இல்லை அந்த கிளாஸ் திரும்ப அதுக்கு மாற்றிட்டேன். இப்படித்தான் எங்களுடைய 2 நாள் இஃப்தாருக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இது ரெடி பண்ணி இப்படி வச்சுட்டா எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிட்டுருவாங்க. கொண்டு வைத்து நோம்பு திறக்கிற இடத்துல வச்சுருவாங்க. கஞ்சி வந்து எங்கள் பள்ளியில் இப்படி தான் கஞ்சி வரும் எப்போதும் போல். அரிசி கஞ்சி தான். அது வந்து டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. 2 நாள் வந்து இப்போ இதெல்லாம் தான் 2 நாள் இஃப்தாருக்கு முதல் நாள் இஃப்தாருக்கு செஞ்சுருந்தது. செய்யாததுன்னா பள்ளியால் வந்த கஞ்சி, அடுத்தது சமோசா வந்து பொரிச்செடுத்து இல்லை இப்படி தான் இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ அதை தான் விற்கிறவ தான். ஒவ்வொருத்தருக்கா பொரிச்சு அங்கே ஃபலூடா உண்டு, ட்ரிங்க்ஸ் உண்டு, தண்ணி உண்டு அன்னப்படி எல்லாம் வச்சுட்டு அப்படியே இருந்துட்டு இப்போ நாங்கள் அதான் சொல்முறைக்கு விரதம் நிற்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைக அடுத்து வந்து நோம்பு திறக்கிற டைமுக்கு இந்த சாக்லேட்டையும் கொண்டு வந்து வச்சு நாங்கள் எங்களோட காலத்தில் சாக்லேட் இல்லை, இந்த மாம்பழம் அடுத்த பேரக்காய் இந்த இதுகளைத்தான் கட் பண்ணி வச்சுக்கோ நோம்பு திறக்கிற டைமுக்கு. இப்போ அதான் சொல்கிற பள்ளியில் அவள் நோம்பு திறக்கிற டைம் இன்னும் இப்படி தான் இருந்துச்சு. இந்த புடின் கட் பண்ணி காட்டுன்னு அப்படின்ட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டாக அப்படின்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்க. புதுசாக பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய 2 நாள் இஃப்தார் வேலை முடிஞ்ச போகிறோம். எல்லா பிளேட் எல்லாம் கொண்டு வந்த போகிறோம். கிளாஸ் எல்லாம் கழுவுற வேலை எல்லாம் கழுவி கவித்து வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து மாறி தொழுதுட்டு ஓதுற வேலை தான் இருந்துச்சு. அதான் அடுத்தடுத்து ஒரு வேலை செஞ்சுட்டு தொலை போகிறது இப்படி தான் போனிச்சு எங்களுடைய 2 நாள் இஃப்தார் வந்து. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.